சுரேந்தர் வணக்கம். வணக்கம். ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் இவங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, எலெக்ஷன் டைமு நம்ம மக்கள் நிறைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்படி போம்போது மக்கள் நம்மகிட்ட ரொம்ப சாஃப்ட்டா பேசுவாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன நம்பிக்கையில அப்படி சொன்னாருன்னு தெரியல. ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிட்டாரோ என்னவோ, இந்த வாட்டி நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுக்கு போனா என்ன கிடைக்கும்ன்றத முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டாரோ என்னவோ. அதனால ரொம்ப கடுமையா பேசலாம். நம்மள கோவப்படலாம், ஆத்திரப்படலாம், என்ன வேணா பண்ணலாம் மக்கள். பொறுமையா கேட்டுக்கங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு வச்சுட்டாருங்க. என்ன கான்ஃபிடன்ஸ்ல சொன்னாருன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. புரியுது. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, இந்த விளாத்திக்குளம் அங்க ஒரு மாணவி, அந்த சம்பவம் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்காக சுருக்கமா நான் சொல்லிடுறேன். 12வது படிக்கிற ஒரு மாணவி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஈவினிங் ரொம்ப நேரம் படிச்சுட்டு, அவங்க வீட்ல ஒருவேளை கழிப்பறை வசதி இல்லையா என்னன்னு தெரியல. அவங்க வெளிய பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாரி ஒரு ஓப்பன் பிளேஸா இருக்கும். அவங்க செடிங்க எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஒரு இடத்துக்கு அவங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு போறாங்க. ஆள காணோம். அதுக்கப்புறம் வரவே இல்ல. வீட்ல இருக்கிறவங்க தேடி பார்க்குறாங்க. எங்க கண்டுபிடிக்க முடியல. ஃபோன் பண்ணிலாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. அவங்க தெரிஞ்சவங்க வீட்ல அங்க இங்கன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லும்போது, அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா ஏதோ ஒரு மாரி அவமரியாதையா பேசிட்டாங்க அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அதாவது கேரக்டர் அசசினேஷன் மாரி ஏதோ பேசிட்டாங்கன்ற மாரியும் செய்தி வருது. அதுக்கப்புறம் போங்க இந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, எங்க கிட்ட வராதீங்கன்னு சொல்லி அவங்கள எங்கேயோ வேற இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி ஒரு குரூப் என்ன பண்றாங்க, மகளிர் போலீஸ்க்கு போலான்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு குரூப் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லயே வெவ்வேறு இடங்கள்ல தேடலாம். போலீஸை நம்மள வேலைக்கு ஆக போறதில்ல, நம்மளே தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தா கடைசியில ஒரு புதர் மாதிரியான ஒரு இடத்துல அந்த மாணவி கொல்லப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. கழுத்து வெட்டப்பட்ட நிலையில, துணியெல்லாம் கிழிஞ்சு உடல்ல பார்த்தீங்கன்னா, பல சிராய்ப்புகள் ஏற்பட்ட நிலையில இறந்து கிடக்குறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் உடலை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது யாரு ப்ரோ கண்டுபிடிச்சு குடுத்துருக்கணும்? காவல்துறை தான் கண்டுபிடிச்சு குடுத்துருக்கணும். ஆனா, அவங்களே சம்பந்தப்பட்டவங்களே, பாதிக்கப்பட்டவங்களே தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தா அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஆர்கியூமென்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஆர்கியூமென்ட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, விஷயம் இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. யாரு? தமிழிசை அவர்கள் கேள்விப்படுறாங்க. அவங்க தான் முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த ட்வீட்டா போடுறாங்க. அது வன்புணர்வு, பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம்னு கூட அவங்களுக்கு அந்த நேரத்துல தெரியாது. ஒரு மர்மமான கொலை அப்படின்ற அடிப்படையில தான் தமிழிசை அவர்கள் அத ஒரு ட்வீட்டா போடுறாங்க. இப்படி நடந்திருக்குன்னு லென்த்தியா அந்த விஷயத்த போடுறாங்க. அப்படி போட்டதுக்கு அப்புறமா அடுத்து ஒருத்தர் தலைவர்களா போடுறாங்க. அண்ணாமலை அவர்கள் போடுறாரு. இன்னும் ஒருத்தரா போடுறாங்க. விஷயம் பெருசாயிருச்சு. பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த மீன்வைல் அது பாலியல் ரீதியாக அவர்கள் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வெளியே தெரிஞ்சிருது. பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமா அரசு இயந்திரம் உள்ள வரும். காவல்துறை ஆகட்டும், அதிகாரிகளாகட்டும் அதுக்கப்புறமா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கலெக்டர் போறாராம். கலெக்டர் போனப்ப அந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயங்கரமா கொதிப்படைஞ்சு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. எம்எல்ஏ எங்க? இந்த அமைச்சர் எங்க? அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேள்வி கேட்குறாங்க. கலெக்டரால சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வராரு. எம்எல்ஏவால சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் அமைச்சர் கீதா ஜீவன் வராங்க. அவங்களாலையும் சமாளிக்க முடியல. யார் வந்தாலும் அந்த மக்கள் அவ்வளோ ஆதங்கப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க. ஏன்னா, அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கு போலீஸ். போலீஸ்னா என்ன? போலீஸோட மந்திரி யாரு? ஸ்டாலின் ஐயா தானே. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும். இரும்பு கரம் நான் வச்சிருக்கேன். நான் அடக்குவேன். அவர் தானே சொன்னாரு. அப்போ அவங்க கோவம் டைரக்டா அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாக்குற செய்தி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் போயிருக்காங்க. கனிமொழி அவர்களையும் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதம் அங்க அந்த மக்கள் நடத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க நிக்க முடியாத அளவுக்கு அவங்க தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியேறினா போதுன்ற இடத்துக்கு கனிமொழி அவர்கள் போயிடுறாங்க. எங்க போயிருந்தீங்க? 2 நாளா நாங்க போராடிட்டு இருந்தோமே, எங்க போனீங்க? அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்துட்டு இப்ப எதுக்கு வரீங்க? அப்படின்லாம் கேட்டு அந்த மக்கள் கடுமையான முற்றுகை போராட்டம் நடத்தி கடைசியில் அந்த இடத்துல இருந்தே கனிமொழி அவர்கள் அகன்று போயிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது பிரதர். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. செகண்ட் ரேங்க் 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்லயே செகண்ட் மார்க் அவங்க எடுத்திருந்தாங்களாம். 450க்கு மேல மார்க் அவங்க எடுத்திருந்தாங்களாம். அப்படின்னும் போது பாருங்க, எனக்கு இந்த இடத்துல புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சுரேன், போலீஸ் கிட்ட போறாங்க சொல்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஆகட்டும், இந்த கடைசி 10 நாள்லயே ஆகட்டும், எத்தனை சராசரி மனுஷங்க நம்ம எத்தனை பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்ட செய்தி நம்ம படிச்சிருக்கோம். தொடர்ந்து மாணவிகள் வன்புணர்வுக்குள்ளாக்கப்படுறது, கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்படுறது, இந்த மாதிரி செய்தி எவ்வளவு படிச்சிருப்போம். அப்ப நமக்கே யாராச்சும் என் பொண்ணை காணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னங்க சொல்றீங்க? நம்ம சொல்லுவோம்ல பிரதர்.
ஏன் பிரதர் போலீஸ்க்கு தோணல? ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களே தவிர எந்த வகையிலையும் உங்களுக்கு அக்கறையில் நீங்கள் அதை பண்ணல. அதுக்கப்புறமா அந்த வந்து கேர்லெஸ்ஸாக பதில் சொன்ன அந்த காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்குறோம். இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் சம்பந்தமாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த போராட்டம் ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ஒன்று டிஎன் ரிஜெக்ட்ஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லி நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம்னு சொல்லி திமுக சொன்னாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி மாநாடு அவங்க நடத்தலை. அது ஃப்ளாப் மாநாடு. இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் நேற்று ட்ரெண்டிங் ஆச்சு. வெறுமனே தாவேக்காவை சார்ந்தவர்கள் மட்டும் அதை பண்ணல. என்ன மாதிரியான ஆட்கள், ஏன் இன்னும் பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க, சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டு திமுகவை தமிழ்நாடு நிராகரிக்கிறது அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து நேஷனல் லெவலில் டாப் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளவும் இந்த நேரத்தில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற சூழல்லையே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், போகிற இடத்துலலாம் அந்த ஆக்ஷன் கொடுக்குறாரு, யாரோ ஒரு மென்டலி ஏற்றி விட்டாங்க அப்படின்ட்டு. நேற்று பார்க்குறோம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு போகிறாரு. என்ட்ரி அவர் நுழையும் போதே டான்ஸ் எல்லாம் ஆடி தான் வரவேற்கணும். இப்போ அது வேற, எல்லாம் மூஞ்சில மாஸ்க் மாட்டிக்கிறதுங்க, ஸ்டாலின் மாஸ்க். குளத்தூர்ல நடந்தது ஒரு கூத்து அந்த மாதிரி. இப்போ ஒரு கூத்து முகத்துல ஸ்டாலின் மாஸ்க் மாட்டிக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடணும். அவங்க கிட்ட இவர் வந்து எப்படி வந்து முன்னெல்லாம் இப்படி வரவேற்பாங்க, இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்பெல்லாம் இல்லை எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு தொடர்ந்து. நம்மளே இப்போ 2 நாள் முன்னாடி வீடியோ போடுறது முன்னாடி ஒரு 4 மர்டரு, இப்போ ஃபாலோட் பை 2, அது 2 ரேப்பு. ஒன்று இங்கே மதுராந்தகத்தில் ஒரு இது. இப்போ இதை பாருங்க, நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறீங்க. எனக்கு என்ன டவுட்னா, போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து ஆக்டிவாக இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னாச்சு? யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்போ பொலிட்டிக்கலி? அவன் வந்துட்டு அரெஸ்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டான், அவனை விட்டுட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் இஷ்யூ பெருசாகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஅரெஸ்ட் மாதிரி அவன் ஆகிறான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஞானசேகரன் அப்படின்ற பர்சன் தொடர்ந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகும், போலீஸ் மேலே பழிய போட்டுருது. போலீஸ் செயல்படல, போலீஸ் இப்போ ஒரு ஆளை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஏன் செயல்படாமல் இருக்குங்கிறது இங்கே யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் இல்லாமல் அந்த கரண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பகுதி. டே அண்ட் நைட் மர்டர் நடக்கிற மாதிரி இடம் அது. ஒன்று ஹானர் கில்லிங் நடக்கும், ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மர்டர் நடந்துகிட்டே இருக்குங்க. நான் இருந்திருக்கேன் திருநெல்வேலி 6 மாதம்லாம். எப்படின்னா, நான் இருக்கும் போதே ஏறக்குறைய ஒரு 30-40 கொலைகள் நான் கேள்விப்பட்டப்பா. இருக்கும் போதே நான் இருக்கும் போது திருநெல்வேலி கோர்ட் வாசல்ல ஒரு மர்டர் நடந்தது. தீபக் ராஜாங்கிற நபரை வெட்டி கொண்டாங்க பாருங்க. அந்த டைம் தான் நடந்தது இதெல்லாம். ஸோ எனி டைம் ஒரு ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஏரியா அது. போலீஸ்க்கு இதை வந்து யூஸ்வலாக கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்க இதாயிடுச்சு. ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸும் அவங்க சொந்தக்காரங்களும் பாருங்க கடுமையான போராட்டம், அந்த ஊரே திரண்டுருச்சுங்க. சும்மா ஒரு ஃபேமிலியில இப்போ நான் என்னமா யோசிக்கிறேன், ரேப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாங்களா இல்லையா? ஆமா அப்படிதான். சரியா, அது பண்ணிட்டு நீ வெட்டி கொண்டிருக்கியா, இல்லை ஏதோ ஒரு கழுத்து எலும்பும் உடைஞ்சிருக்க மெத்தட்ல நீ கொலை பண்ற? இது என்ன மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கோம்? நம்ம ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அது எல்லா விஷயத்துக்கும் இந்த மகாவிஷ்ணு ஒருத்த வந்து உட்காந்ததுக்கு ஏன் ஏரியா அப்படின்னு வந்து நிக்க வேண்டியதானே? அவரை சொல்றீங்களா? நீ இப்போ வர வேண்டியது, நீ ப்ரொடெஸ்ட் பண்ணு, வேட்டியை மடிச்சு கட்டு, யாரா அவன் என்னடா பண்ணீங்க, என் ஸ்டூடெண்ட் மேல யாரா கை வச்சிங்கன்னு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சனை பண்ணு. அன்பில் மகேஷ். ஆமா இல்லைங்க, அவர் எதனா ஒரு என்ன சொல்றது கரெக்டா பாருங்க, மறுபடியும் இதுல டிவிக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சானா அவங்க பண்ற அரசியல் அது நோக்கி எடுத்துட்டு போகுது. அது ஒருவேளை டிவிக்கே மாநாட்டில் போய் யாராச்சும் ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து ஏதாச்சும் அடிபட்டு இருந்தாலோ, பைக்ல எதனா ஆக்சிடென்ட் ஆகி காயப்பட்டிருந்தாலோ, அட்மிட் ஆயிருந்தாலும் போயிருப்பாரு. போய் நின்றுக்கிட்டு உங்க செலவு நாங்க ஏத்துக்கிறோம், உங்க குடும்பத்துக்கு நாங்க எல்லாம் பண்றோம். ஏன்னா அது விளம்பரம், அரசியல். இது நீங்க கல்வித்துறை அமைச்சர் தான், ஒரு மாணவி அங்க கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கல்வி அமைச்சராக இல்லை, நீங்க தான் வாலண்டியரா போயிட்டு உதவக்கூடியவராச்சே, பிரச்சனை போய் நிக்கக்கூடியவராரு. எங்க அன்பில் மகேஷன் ஒரு கேள்வி இப்போ வந்தா என்ன பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க அந்த திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும் காவல்துறை. அப்போ எவ்வளவு துரிதமா யார் அந்த குற்றவாளி, இதை பண்ணவங்க யாருன்னு சொல்லி உண்மையிலேயே 3 நாள் ஆகி கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில தான் போலீஸ் இருக்குமா? இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலைங்க. மர்ம நபர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க.
யார் அந்த மர்ம நபர்கள்? ஏன் இப்போ வரைக்கும் அப்படி ஒரு செய்தி வெளியே வராமே இருக்கு? இவங்கெல்லாம் ஹிஸ்டோரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுங்க. நான் ரொம்ப நாளாக பேசியிருந்தேன், விடவே கூடாதுங்கிறேன். நீ என்ன இது அவங்களுக்கு மைனர், அவங்க அந்த பெண்ணு மைனர்னா நீ வந்து குறைஞ்சபட்ச நாளில் ஒரு வருஷத்துல நீ வெளில வந்துடலாம். அதுவும் அது இல்ல பாதிக்கப்பட்டவங்க தான் மைனர், பண்ணவன் மைனர்னு நமக்கு தெரியல. அதான் சொல்றேன், அந்த 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 லேடி வந்து மைனரு. நீ நீ வந்து கொலை பண்ணிட்டு நீ போற அளவுக்கு நீ யாரு? அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்கு? அப்போ உச்சபட்ச தைரியம் இருக்குல்ல. நீ வந்து ரேப்பும் பண்ணியிருக்க, நீ கொலையும் பண்ணியிருக்க. இது என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படிடா எப்படி இருக்கீங்க? ஒரு மனிதாபிமானமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை அது. ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் போற இடத்துலயோ நீங்க சொன்ன மாதிரி என்ன வசதி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த இடத்துல அது ஒரு 2 நாள் கண்டுபிடிக்க முடியாம எவ்வளவு கொடுமையா இருக்கும் அவங்க வீட்டுலலாம். இந்த பகுதியில எவ்வளோ, நான் என்ன சொல்றேன், ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரா நிறைய இது சொல்லிக் கொடுக்கணுங்க. இப்போ நாங்க படிக்கும் போதெல்லாம் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், பேட் டச், குட் டச்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பகுதியில் நீங்க வந்து சேஃப் இல்லைன்னா அதுக்கான மெஷர்ஸ் நீங்க எடுக்கணும். ஸ்கூல்ல வந்து அதுக்கான செக்யூரிட்டி நீங்க போடணும். பேரண்ட்ஸ் வந்தாங்களா இல்லை அட்லீஸ்ட் அதெல்லாம் பண்றது ஈஸி தானே ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இப்போ குழந்தைங்க வருது, வீட்டுக்கு போனாங்களா இல்லையானு அப்போ இதெல்லாம் கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்க. அதெல்லாம் கேட்கணுங்கிறேன். ஆனா நீங்க போய் இதை போய் திமுக காரங்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்டர் ஷர்மிளா திமுக கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுடைய கணவர் எம்எல்ஏவா இருக்காரு. இந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்தாங்க வச்சுங்களேன், அந்த மாதிரி அது கூட கேட்ட பரவாயில்ல. தமிழ்நாட்டை மட்டும் ஏன் கேட்குற? ஊபிக்கு போ, பீகாருக்கு போ, மணிப்பூருக்கு போ, அங்க போய் பாரு, அங்க இருக்கிற கொடுமையெல்லாம் பாரு, கம்பேர் பண்ணி பாரு. என்ன இது கம்பேர் பண்ற இது? அது இல்ல, எது கேட்டாலும் அவங்க பதில் இதுதான். அங்க போய் பாரு, ஊபிக்கு போ, ஊபியை பாத்தியா, மணிப்பூரை பாத்தியா? இங்க என்ன இந்த ஒரு வாரத்துல பிரதர், இந்த ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்சு கடைசி 7 நாள்ல சொல்றேன், மர்டருக்கு சம்பந்தப்பட்ட செய்தி ஒரு 5 கேள்விப்பட்டிருப்போம், 5 6 ஆச்சு, குறைஞ்சது கேள்விப்பட்டிருப்போம். அதிகமா இருக்கும். நான் சொல்றது நம்ம கண்ணில் பட்டது. மைனர்ஸ், சிறுமிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அல்லது வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட செய்தி குறைஞ்சது ஒரு 5 6 கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா 14 வயசு பொண்ணு ஒண்ணு, 13 வயசு பொண்ணு, 17 வயசு பொண்ணு, 2.5 வயசு குழந்தை, இவ்வளவுதான் இல்ல 60 பாட்டிமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 1 வீக்ல பிரதர், 1 வீக்ல மட்டும் இது 1 வீக்ல. இது போக ஒரு கஸ்டோடியல் டெத், ஆகாஷ் தானே அவர் பேரு, ஆகாஷ் 28 இடத்துல காயமா பிரதர். இப்பதான் வந்திருக்கு அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. 28 இடத்துல அவருடைய உடம்புல காயம், மூளையிலிருந்து, தலைக்குள்ள இருக்கிற மூளையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். சின்ன பையன், வயசு ரொம்ப கம்மிங்க அந்த பையனுக்கு. இல்ல, அந்த பையன் மேல கேஸ் இருக்குன்றாங்க, நல்லது கெட்டது எல்லாம் சொல்றாங்க பிரதர். நான் சொல்றேன், அந்த தண்டனை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு தானே. அந்த பையனே கொடுத்த வாக்குமூலம் வெளியே வந்திருக்காமே. ஆமா ஆமா, நான் படிச்சு பார்த்தேன். நம்ம சொன்னோம்ல, நம்ம கொடுமையா கல் எடுத்து முட்டியில 2 கீழே வச்சு மேல காலை வச்சு அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு அந்த கல்லு மேல வாங்கி அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடஞ்சி ப்ளீடிங் ஹெவியா ஆயிருக்குது, கண்ணை கட்டி அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அவன் அதுக்கப்புறம் போய் கண்ணை அவுத்து பார்த்தா அவன் ஜிஹெச்ல இருந்திருக்கான். இவ்வளவு வரைக்கும் அவனுக்கே ஞாபகம் இருந்து அவன் சொன்னதாகலாம் கூட நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம். 27வது கஸ்டோடியல் இந்த 5 வருஷத்துல 2 நடந்தப்ப அதிமுக ஆட்சியில எப்படி பிரதர் தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சாங்க. எவ்வளோ பேர் அந்த சோகால் செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே ட்வீட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்பயும் சோகால்டு செலிபிரிட்டிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக தெரியுமா? சினிமாவில் நடித்து விட்டால் தலைவராக முடியுமா, இதுவா அதுவா அப்படின்னு சும்மா எகத்தாலும் பேசி, உங்ககிட்ட இந்த கருத்தெல்லாம் கேட்கல. சரி, எந்த தகுதி அடிப்படையில் நீ வந்து உதயநிதியை துணை முதலமைச்சர் ஏத்துக்கிட்ட? எந்த தகுதி அடிப்படையில் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அரசு விருதுகள், மாநில அரசு விருதுகள் அவர் கொடுக்கும்போது கௌரவமா வாங்கி கழுத்துல மாட்டிக்கிட்ட? எப்படா அவர் துணை முதலமைச்சர் ஆனாருன்னு உனக்கு ஏன் கேள்வி வரல? என்ன தகுதி அடிப்படையில் அவர் வந்து திமுகல வந்து இளைஞரணி தலைவர் ஆனாரு? எந்த தகுதி அடிப்படையில் வந்து அவர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி வேட்பாளர் நின்று எம்எல்ஏ ஆனாரு? எந்த தகுதி அடிப்படையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனாரு? எந்த தகுதி அடிப்படையில் அவர் துணை முதலமைச்சர் ஆனாரு? இன்னைக்கு அவர்கிட்ட போய் நம்ம தலையை கொடுத்து மெடல் வாங்கிக்கிறோம் உனக்கு ஏன் தோணல? அப்ப உனக்கு வந்திருக்கணும்ல கேள்வி. அப்போ நீ நியாயமா பேசுறவனா இருந்தா, இப்ப விஜயை பத்தி கேள்வி கேட்கறேன்னா கேளு, வேணான்னு சொல்ல. நேற்று வந்து நாசர் அவர்கள் பேசியிருக்காரு. நான் சொன்னேன் போன ஒரு வீடியோல, ஈசல் கூட்டம் மாதிரி வந்துட்டே இருப்பாங்க பிரதர். இதுக்கெல்லாம் தான் இப்ப கருத்து சொல்றது சினிமாக்காரங்க. ஒருத்தர் என்னடானா இவங்களுடைய குடும்ப கதைக்கு வந்து குடும்ப விவகாரத்துக்கு உட்காந்துக்கிட்டு கதை சொல்லிட்டு இருப்பாரு. வீடியோ பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 2, பார்ட் 4 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போட்டுட்டு இருக்கு இப்படி. ஆனா போன ஆட்சியில இஷ்யூ பேஸ்டா வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா திரைப்பிரபலங்களும்.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டட் அட்டாக் டுவார்ட்ஸ் அனதர் செலிபிரிட்டி. இதோட நிறுத்திக்கிறாங்க அவங்க அரசியல. எது முக்கியமோ அதை பத்தி பேசுறது இல்ல. இந்த இது நீங்க சொன்னீங்களா, அந்த ஷர்மிளா அவர்கள் இதெல்லாம் வந்து யூபியில் என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு எதுக்கு வந்து நம்ம வந்து பெருமையா இருக்கும், படித்தவர்கள் அதிகம். நீ வார்த்தை வார்த்தை என்ன சொல்ற, அவன் பீகார்காரன் பானிபூரி விற்கிறவங்கிற. இந்த மாதிரி நீ பண்றனா அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நீ கம்பேர் பண்ணுங்கிறல. ரொம்ப நார்த் இந்தியன்ஸ் வரவங்க போறவங்களாம் 20-30 வெட்டி அமுச்சு விடுற, இல்ல பானிபூரி விற்கிறான், சோனு பப்படி விற்கிறான்னு கிண்டல் பண்ற. சரியா? நீ இதை பண்றியே, அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்? படித்த மாநிலம்ல டாப் 2ல சண்டை போடுற மாநிலம் நம்மளுது, தமிழ்நாடும் ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு, படிக்கிற பொண்ணை நீ ரேப் பண்ணி கொலை பண்ணி அனுப்புற. தொடர்ந்து ஒரு வாரமா பாருங்க, தொடர்ந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ப்ரோ. மனநிலை என்ன? நீ சைக்கோ பார்த்தா பிரதர் லிட்ரலி சொல்றாங்க. நான் சொல்றேன், பொண்ணுங்களாகட்டும் ஈவன் பேரண்ட்ஸ் ஆகட்டும், வாழ பயமா இருக்கியா ஓப்பனா சொல்றாங்க. அதை நான் ஃபீல் பண்றேன். அந்த வார்த்தையை வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. பயமா இருக்கு வாழ்றதுக்கு. நம்ம செய்தி கேள்விப்பட்டதெல்லாம் முன்னெல்லாம் தூரமா கேள்விப்பட்டுட்டு இருப்போம் பிரதர். இப்போ கோவிட் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சைனால வந்துருச்சான், அங்க வந்துருச்சான், இங்க வந்துருச்சான், டெல்லியில ஒருத்தருக்கான், கேரளால இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் போதே திடீர்னு பார்த்தா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துருச்சான், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வந்துருச்சான்னு கேள்விப்பட்டிருப்போம். பார்த்தா பக்கத்து வீட்டுல வந்துருச்சுன்னு அடுத்த நியூஸ் வரும். பார்த்தா நம்ம வீட்லயே ஒருத்தருக்கு நம்ம அதுதான் ப்ரோ, நம்மளுக்கு நடக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. இதேதான் இன்னைக்கு இந்த உமன் சேஃப்டி விஷயத்துல தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு பிரதர். நம்ம கேள்விப்பட்ட இந்த மாதிரி மைனர்கள் பாதிக்கப்படுறது இதெல்லாம் எங்கேயோ நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருந்தா கடைசியில் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நம்ம பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தா அடுத்து நாம்பளா அப்படின்ற பயம் எல்லாருக்கும் வர இடத்துல இருக்கும். என்ன சட்டம் ஒழுங்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுல, நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு முதலமைச்சர். என்ன பிரதர், போற இடத்துல விளம்பரம், போற இடத்துல ப்ரொமோஷன், ஃபங்க்ஷன்ல டான்ஸ் கையை இப்படி ஆட்டுறது, இதெல்லாம் முடிச்சு விட்டீங்க 5 வருஷத்துல. இதெல்லாம் சுயநலத்துல தான் இருக்காரா? இந்த வாட்டர் மெலன் ஸ்டார், அதான் அடுத்த வாட்டர்மேன் ஸ்டார் போற வர இடத்துல எல்லாம் பிரஸ் மீட்ல எல்லாம் கேட்பாங்க, அது ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க அப்படின்னா அந்த ஆளு கோச்சமே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சரி ஏதோ பண்ணி ஃபேமுக்காக இல்ல ஏதோ ஒரு இதுக்காக பண்ணிட்டுக்கிற அட்டென்ஷனுக்காக. அதுதானே முதலமைச்சரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் ஜனங்க பயத்துல இருக்கிறது ஒரு முதலமைச்சராக நீங்க இதுக்கு வெக்கப்பட வேணாவா? உங்களுடைய மக்கள் பயத்துல வாழ்றாங்களே, நீங்க அதுக்கெல்லாம் வெக்கப்பட வேணாவா? இப்படி ஒரு நிலைமையில வந்து நின்று இருக்கிறோம். அது தேர்தல் நேரம், எல்லாத்துக்கும் ட்வீட் எல்லாத்துக்கும் போட வேண்டியது, அது எடுத்தோம் இது எடுத்தோம், ஏ மோடி ஏ அப்படின்னு. இதுக்கு ஏதாவது ஒருத்தன் ட்வீட் போட்டானா? அதாவது கமலஹாசன் 3 நாள் முன்னாடி பேசணுமே, மகாநதி படத்துல இருந்து புரியாத மாதிரி, அதாவது படத்துல வர டைலாக் எல்லாம் எழுதி இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, திமுகன்ற 3 வார்த்தை 3 எழுத்து தவிர மீது எல்லாத்தையும் எழுதுறாங்க. அதனால இவ்வளவு எழுதுறியா? அது யார் அதுக்கு பொறுப்பு? யார் அந்த முதலமைச்சர் இல்ல யார் அமைச்சர்? ஒரு வார்த்தை எழுதுற அது கை வராது. கவிதையில தான் நொட்டுவாங்க இவங்க. ஆளுக்காளு தமிழ்நாடு, தமிழ் மாநிலம், எங்கள் இது அப்படி இப்படின்னு பேசுறீங்களே, ஒருத்தன் ட்வீட் போடல ப்ரோ. நான் காலில இருந்து லைனா எடுத்து ட்வீட் பார்த்துட்டே இருக்கேன். ஒருத்தன் ட்வீட் இந்த ஒரு வாரத்துல நடந்த எந்த மர்டருக்கும் ஒருத்தன் கூட ட்வீட் போடல. என்ன பண்ண போறானுங்க? கவர்மெண்ட் சேஞ்ச மட்டும் இந்த மக்கள் உறுதி பண்ணாம விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சது. அடுத்த 5 வருஷம் நீ யாரா கேட்பாங்க. எதனா ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னோம்னா அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணாலும் நீ என்னதானே ஜெயிக்க வைக்கிற, எனக்கு என்ன கவலை? நான் மோடி காட்டி ஓட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அங்க வருது பாரு, புடிச்சு கொடுத்துருவேன், பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சாவு 5 வருஷம் வந்து கதறு அப்படின்ற மைண்ட் தான் வரும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க, நம்மளுக்கு முதல்ல அடுத்த 5 வருஷம் வந்தாங்கன்னு பேசுற தைரியம் இருக்குன்னு தெரியாது. ஆமா, என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஆமா, நம்மளுக்கு ஜனங்க மேலேயும் கோவம் வரும்ல. ஏயா நீங்க கோர்த்து விட்டு போயிடுறீங்க, திருப்பி 5 வருஷம் குரல் கொடுக்கணும்னு சொல்லி அவன் திருப்பியும் போய் அங்க அவன் புழல்ல ஒருத்தன், கடலூர்ல ஒருத்தன், அங்க ஒருத்தன், இங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கணுமா? வரும்ல. எடுத்தா எல்லாம் ஒரே முடா, ஒரே ஒற்றுமையா, ஒரே மனநிலையில முடிவு எடுக்கிறது நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இது இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கலாம் இல்லைங்க. அழகா சொல்லுவாங்க, ஆட்சியாளர்களும் டயப்பரும் அடிக்கடி மாற்றப்பட வேண்டும் ஃபார் த சேம் ரீசன்ஸ் அப்படின்ட்டு படிச்சேன் ப்ரோ. உங்களுக்கு புரியுது? ஆமா, ஒரே காரணம் தான் ரெண்டுமே. டயப்பர் போட்டுட்டா அதை வந்து அடிக்கடி மாற்றணும். அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் நம்ம பவருக்கு முதலமைச்சராவோ எம்எல்ஏவோ வச்சிருக்கோம்ல, அதையும் அதுக்கான மாற்றக்கூடிய நேரம் வரும்போது மாற்றணும். ரெண்டும் ஒரே காரணத்துக்காக தான். தொடர்ந்து அது கண்டினியூ பண்ணா என்ன ஆகுமோ அதுதான் ஆகும் அப்படின்ட்டு மக்கள் தான் யோசிச்சுக்கணும். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. இல்லை, இவங்களாம் வாஷ் அவுட் பண்ணி
இனிமே வரவே கூடாது. இப்போ நான் இது வரலாறுலயே சட்ட ஒழுங்கு இந்த 5 வருஷத்துல நடந்த மாதிரி இருந்ததே இல்லையா. நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். இருக்கிறதுலே ஹையஸ்ட் நொட்டோரியஸ் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் தான். அவ்வளோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. எவ்வளோ பேர் டெய்லி செத்துட்டு இருக்கான். எவ்வளோ லேடிஸ் பிரச்சனை எவ்வளோ கேள்விப்படுறீங்க. நாங்கள் மகளிருக்கு நாங்கள் பாதுகாப்புன்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்கல. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஒருத்தனுக்கு பயம் இல்லை பிரதர், ஒருத்தனுக்கு பயம் இல்லை, கேஷுவலா பண்ணிட்டு போயினே இருக்கிறான். இல்ல லா அண்ட் ஆர்டர் போலீஸ்லாம் ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்காததான் இது காரணம் பிரியகுமார். நான் தெளிவாக சொல்றேன். அது நான் நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன். அவங்களுக்கு இப்போ அதிமுக கவர்மெண்ட்ல எப்படின்னா போலீஸ்க்கு ஃபுல் பவர் கொடுத்துருவாங்க. அவங்க நீங்க பாருங்களேன், அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது எப்படி இருக்கும் லா அண்ட் ஆர்டர்னு. இப்போ இந்த லா இதுவே பெரிய வித்தியாசம் நான் சொல்றேன். நீ பவர் கொடுக்காம ஒரு லோக்கல் கவுன்சிலரு ஒரு இருக்கிறதுலே ஒரு கீழ் மோஸ்ட் டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்க கூட மிரட்டுவான் போலீஸை. புரியுது. சரியா? நீ என்ன பண்ணிடுவியா, நான் யார்கிட்ட சொல்லுவேன் தெரியுமா அப்படின்னு. இந்த நிலைமையில இருந்தா என்ன பண்ண முடியும்? பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கடவுள் கையில தான் இருக்கு எல்லாம். மக்கள் நல்லது நடக்கும். ஆமா, மக்கள் தான் இங்க மகேசன் சொல்றாங்க. மகேசன் தான் கடவுள் தானே. மக்கள் கையில தான் இருக்குது. என்ன பண்றாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.